வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மோதும் இரண்டாவது T20 போட்டியின் இந்திய அணியின் பிளேயிங் 11 இரண்டு மாற்றத்தை அறிவித்த ரோஹித் சர்மா, மீண்டும் களமிறங்கும் விராட் கோலி. அதாவது இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரானது தற்போது இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் ஏற்கனவே ஜனவரி 11ஆம் தேதி நடைபெற்ற மொஹாலியில் நடந்த முதலாவது T20 போட்டியில் இந்தியா 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்த தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது T20 போட்டியானது இன்றைக்கு தினம் இந்தூர் நகரில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த இரண்டாவது T20 போட்டிக்கான இந்திய அணியில் 2 முக்கிய மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த இரண்டாவது T20 போட்டிக்கான பிளேயிங் 11 பட்டியலை தற்போது வெளியிட்டு உள்ளார்கள். அதன்படி இன்று நடைபெறும் இருக்கும் முக்கிய போட்டியில் 2 மாற்றங்களாக துவக்க வீரர் சுப்மன் கில் வெளியேற்றப்பட்டு அவருக்கு பதிலாக முதல் போட்டியில் விளையாடாத SSV ஜெய்ஸ்வால் அவர்கள் மீண்டும் அணிக்குள் வரலாம் என்றும் தெரிகிறது. அதே போன்று தனிப்பட்ட காரணங்களுக்காக முதல் போட்டியிலிருந்து வெளியேறிய விராட் கோலி இரண்டாவது போட்டிக்கான இந்திய அணியுடன் இணைந்துள்ளதால் திலக் வர்மா வெளியேற்றப்பட்டு அவருக்கு பதிலாக விராட் கோலி களமிறங்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த 2 மாற்றங்களை தவிர்த்து இந்திய அணியில் பெரியதாக வேறு எந்த மாற்றங்களும் இருக்காது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11-இல் ரோஹித் சர்மா, SSV ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சிவம் தூபே, ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷதீப் சிங், ரவி பிஷ்னாய், முகேஷ் குமார் ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள். அதே வகையில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த போட்டியானது இன்றைக்கு தினம் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூரில் உள்ள ஹோல்கட் மைதானத்தில் நடைபெற உள்ளதால் இந்த போட்டியின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்து உள்ளது. இந்த போட்டியானது 2017 முதல் T20 போட்டிகளை இந்த மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதுவரை 3 போட்டிகள் நடைபெற்று உள்ளது. அந்த 3 போட்டியில் இந்தியா விளையாடிய 2 போட்டிகளில் வெற்றிகளையும் 1 போட்டியில் தோல்வியையும் பதிவு செய்து உள்ளது. இந்த மைதானத்தில் T20 கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் அடித்த வீரராக KL ராகுல் இருக்கிறார். அதாவது 134 ரன்கள். அதிகபட்ச ஸ்கோர் பதிவு செய்த வீரராக ரோஹித் சர்மா 118 ரன்களை இலங்கைக்கு எதிராக 2017ஆம் ஆண்டு அடித்து சாதனை படைத்துள்ளார். அதே போல அதிக விக்கெட்டுகள் எடுத்த பவுலராக குல்தீப் யாதவ் 5 விக்கெட்டுகளை எடுத்து சிறந்த பவுலிங்கை கொண்டு உள்ளார். அதே போல யஸ்வந்தர் சாகல் அவர்கள் 4 விக்கெட்டுகளை எடுத்து முதலிடத்திலும் உள்ளார். இந்த மைதானத்தில் அதிகபட்ச ஸ்கோர் பதிவு செய்துள்ள அணி இந்திய அணிதான் 260 ரன்களை பதிவு செய்து உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.